எப்பயுமே நைட்டு சீக்கிரமா தூங்கதான் பிளான். ஆனா இன்னைக்கு சீக்கிரமா தூங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு மொரட்டான எல் கிளாசிக்கோ மேட்ச் இருக்கு. அதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரி, நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்றேன் கேளுங்க. காலைல ஏஞ்சதோ ஒரு 11 மணி பக்கம் தான் ஏஞ்சு போயிட்டு பல்ல விளக்கிட்டு வந்து நைட்டு போட்ட பெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் என்ன, வழக்கம் போல ஒரு சொம்பு தண்ணி தான். இது வரைக்கும் இந்த பழக்கம்னா இதுக்கப்புறம் வளர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. காலைல ஏஞ்சதே 11 மணி பக்கம்ன்றதால நம்ம வீட்டுல காலைல சாப்பாடை கேன்சல் பண்ணாங்க. டேரக்டா மதியம் சாப்பாடு தான். ஆனா மதியம் சாப்பாடு ஒரு அருமையான சாப்பாடு. நேற்று தோச்சு காயப்பட்ட ஜெஸ்ஸி எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வச்சிருந்தேன். சரி, சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மக்களே, இன்னைக்கு நம்மளுக்கு ஓய்வு நாள், ட்ரைனிங்லாம் இல்ல. நான் இது வரைக்குமே கைபேசியில தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். லேப்டாப்ல எடிட் பண்ண கத்துக்கலாம்னு பார்த்தா காலேஜ் போயிட்டு ஈவினிங் ட்ரைனிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள டைம் ரொம்ப ஆயிருது. இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற நேரத்துல தான் அப்பப்ப கத்துக்கிறேன். அப்புறம் ஈவினிங்கா குளிச்சு முடிச்ச அப்புறம் நம்ம கனவு புத்தகத்தை எடுத்துட்டு இங்கனே உட்காந்துட்டேன். எங்க ஊர்ல ஃபுட்பால் டீம் ரெடி பண்ண போறேன்னு சொன்னால, அதை பத்தி குறிக்கிறதுக்கு மட்டும் இந்த நோட் இல்ல. எனக்கும் வருங்காலத்தை நோக்கி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அதை பத்தி எனக்கு தோன்றது அப்பப்ப இந்த நோட்ல குறிச்சு வச்சுப்பேன். நான் ஈவினிங்கா ஒரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரேன். என் தம்பி அதுக்குள்ள மொரட்டால எல் கிளாசிக்கோ மேட்சுக்கு ரெடி ஆயிட்டான். அப்புறம் ஒரு 7:30 மணிக்கு காஃபி குடிக்கலாம்னு சொல்லி கிளம்பணும். அந்த நேரம் பார்த்து இந்த ஜெர்சி எடுத்து போட்டுக்கிட்டான். அதனால அவன் போட்டிருந்ததை நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நானே என் தம்பியோட கூட்டாளி எல்லாரும் போயிட்டு ஒரு காஃபியை போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அங்க பேச வேண்டிய கதையெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். மேட்ச் ஸ்டார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியல் மேட்ரிட்க்கு ஒரு அற்புதமான வெற்றி. நான் ஹாப்பி. இதே மாதிரி விளையாடுங்க, அப்பதான் கேம் பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் என்ன, அப்படியே போயிட்டு படுத்துட்டேன். தொடர்பில் இருக்கும்.